வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃப்ரான்ஸு தமிழச்சியோட சில பதிவுகள்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அவங்க பேசுகிற விஷயங்கள்ல பெரியார பத்தி பேசினா மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்குன்னா, அவர் மேல பொறாமைலாம் கிடையாது. அவர் அந்த பெண்களுக்காக இது பேசினாரு, உழைச்சாரு, அப்படி இப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அது நான் நான் படிச்ச இடத்துல ஒரு பெரியார் வாசகர் வட்டம்னு ஒண்ணு இருந்தது. பெரியார் புத்தகங்கள்லாம் போய் படிக்கலாம். நான் போன உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எப்பவும் லைப்ரரியில வாங்க வாங்கன்னுலாம் கூப்பிட மாட்டாங்க. போன உடனே அந்த இது வந்து ஒரு 20 பெரிய பெரிய ஹால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே உட்காந்து படினாங்க. அதாவது நான் கேட்டேன், "புத்தகம் குடுங்க, நான் நாளைக்கு கொண்டு வந்து தர்றேன்" அப்படின்னதுக்கு, "இல்ல, இல்ல புத்தகத்த குடுக்க மாட்டோம். இங்கேயே உட்காந்து படிங்கன்னாங்க." நான் கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சேன். அது என்ன எழுதியிருந்தது, ஒரு 2 பேர் தான் படிச்சேன். என்னன்னா, அம் என்னது நில உடைமை சமூகம் பெண்களை அடிமைப்படுத்தியது. நாங்க வந்து விவசாய குடும்பம். எப்படி படுத்தியது அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டேன். நில உடைமை நிலம் இருக்குதான்னு பார்த்து தான் எங்க மக்கள் வந்து பொண்ணு குடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒருவேளை கணவர் இல்லாட்டியும் அந்த நிலம் தான் அவங்களுக்கு பெரிய சொத்து. அந்த பெண் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. சரியா? அந்த நிலம் இல்லன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன வேலைக்கு போவாங்க? ரொம்ப கஷ்டம். நிலத்த வந்து அது வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி எங்களுக்கு. ஸோ நில உடைமை சமூகம் பெண்ணை அடிமைப்படுத்தியது. நான் அந்த ஒரு வரி படித்தவொடனே சரி போதும்ன்னு சொல்லிட்டு, நம்மளை நம்பி புக்கே தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து பெரியாரை நான் ரொம்பலாம் படிச்சதில்ல. நான் சில விஷயங்கள வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் பார்க்குறது. ஆனால் நான் அதெல்லாம் நம்பலை. ஏன்னா புக்கில் இருந்து புக்கை வச்சு அந்த புக்கில் இருந்து ஒரு படித்தா மட்டும்தான் இவர் பெரியார் சொன்ன விஷயம் அப்படின்னு தெரியும் எனக்கு. வாட்ஸ்அப்லாம் நம்புறது கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு பெரியார் புக்கை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வைக்க முடியாது. ஏன்னா பெண்களை வந்து மோட்டிவேட் வேறு மாதிரி மோட்டிவேட் பண்ணிவிடுமோ, அதாவது வேறு மாதிரி இது கொண்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பெரியார் புக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் எப்போவுமே வைக்க மாட்டேன். இப்போன்னு இல்லை, என்றைக்குமே வைக்க மாட்டேன். அது 10 ரூபாய்க்கு விற்றா கூட வாங்கிட்டு வர மாட்டேன். ஏன்னா நான் வந்து பெரியார் ஒரு மனுஷன் அப்படின்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன். சரியா? இப்போ ஒருத்தர் வந்து விதவை திருமணத்தை அவர் ஆதரிச்சாருன்னா, ஒரு விதவையை கூட அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எத்தனை வயசில் போயிட்டு 70 வயசில் போயிட்டு ஒரு விதவையை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த 70 வயசுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி அவரோட மணியம்மை இருக்கிறாங்க இல்லையா, மணியம்மையோட அப்பா இறந்து போயிடுறாரு. அப்பா இறந்து போயிடுறாருன்னா அவங்க ஒய்ஃப் வந்து விதவை தானே. அப்போ ஃப்ரெண்டோட மனைவி, ஒரு ஃப்ரெண்டோட மனைவியாவது அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. அந்த மணியம்மைக்கு பின்னாடி 3 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. மொத்தம் அந்த வீட்டில் 4 பிள்ளைங்க. உண்மையிலே பெரியார் விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருந்தா மணியம்மையோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கணும். அவர் வயசுக்கேற்ற ஒரு ஜோடி தானே, ஃப்ரெண்டோட மனைவி. அதை அப்படி பண்ணியிருந்தா கூட அவருக்கு 4 வாரிசு கிடச்சிருக்கும். மணியம்மை, அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்க வர இருந்திருக்கு. இப்போ ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணை கல்யாணம் பண்ணின ஒருத்தரை வந்து ஃப்ரான்ஸு தமிழச்சி பெரியார் அதை சொன்னார் இதை சொன்னார்ன்றப்போ அவங்களோட மற்ற விஷயங்களையும் வந்து பெரியாரை பற்றி மட்டும் ஃப்ரான்ஸ் தமிழச்சி புகழ்ந்து பேசினா ரொம்ப கடுப்பாக இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு 70 வயசில் ஒரு பேருக்கு கூட ஒரு கல்யாணம்னு பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து 70 வயசு ஆகிறப்போ ஒரு என் ஃப்ரெண்டு அந்த பையனை நான் பார்த்து சின்ன குழந்தையிலேருந்து தூக்கி வளர்க்குறேன். அதே போல் தான் பெரியாருக்கு நடந்திருக்கு. ஃப்ரெண்டோட பிள்ளை தானே மணியம்மை. அந்த பிள்ளைய பார்த்து வளர்த்து ஒரு பேருக்கு கூட அப்படி கல்யாணம் பண்ண நான் முடியுமா என் ஃப்ரெண்டோட பையனை? அது கேட்குறதுக்கே, இது சொல்கிறதுக்கே அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. எவ்வளோ அந்த மாதிரி ஒரு நபரை வந்து பெரியார் இதை சொன்னார் அதை சொன்னார், எதை சொன்னார்? இப்போ நான் கூட தான் நான் எவ்வளோ வேணால் விஷயம் சொல்லலாம். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். அவர் சொன்னதில் முக்கால்வாசி விஷயம் வெளிநாட்டில் இருக்கிற அந்த அறிஞர்கள் படித்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கொட்டேஷனை தூக்கிட்டு வந்து அவர் கொட்டேஷன் மாதிரி போட்டிருக்கிறாரு. இப்போ நிறையா வந்துக்கிட்டு தானே இருக்குது. யாராவது ஒரு படித்த ஒருத்தரோட கொட்டேஷனை எடுத்துகிட்டு வந்து, அதாவது பொன்மொழிகள் எடுத்துகிட்டு வந்து இவர் சொன்ன மாதிரி போட்டிருக்கிறாரு. பாருங்கள், அது காப்பிரைட். அவங்க காப்பிரைட் வாங்கி வச்சுருந்தாங்களும், அதாவது ஒரு நாடு விட்டு நாடு வந்து எழுதுனா யாருக்கு பார்க்க போகிறா? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வந்து உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு பெரியார் புகழ்ந்து பேசினாலே பிடிக்கவே பிடிக்கல.
அவர் வந்து பெண்களுக்கு அதை செஞ்சார் அதை செஞ்சார், ஒன்றும் வேணாம். மணியம்மைக்கு அவர் என்ன செஞ்சார்? மணியம்மைக்கு அவர் என்ன செஞ்சார்? அப்புறம் வந்து அந்த பொண்ணு இன்னொரு முறை அது ஏற்கனவே கல்யாணம் பண்ண முடியல. இவர் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? எந்த ஊர் யாரோ ஒரு ஃப்ரெண்டை நம்பி நம்ம பிள்ளைங்களை வந்து பார்த்துக்க சொல்லி விட முடியுமா சொல்லுங்கள்? நம்மளே செத்து போகிறோம், பிள்ளைங்களை வந்து யார்கிட்டயாவது கொடுக்க முடியுமா? நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம பிள்ளைங்களுக்கு சரியாக நடக்காது. பாருங்கள், அவங்க அப்பா இல்லாததுனால தான் அந்த பொண்ணுங்க வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசாதீங்க. ஏன்னா எனக்கு அதை பார்த்தா அவ்வளோ கடுப்பாகுது. அவர் பேசுகிற பேச்சுக்களும் இல்லை. நான் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்லாம் கிடையாது. பொதுவாக வந்து பெண்கள் விஷயத்தில் பெரியாரும் அப்படி தான். இல்லை இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களும் பாருங்கள், இது பிஜேபிக்காரங்க அப்படியே இந்த மேடையில் வந்து பெண்களை கட்டி பிடிக்கிறது என்ன? இந்த நிர்பயான்னு ஒரு பெண்ணோட அம்மாவை பார்த்து ஒரு பிஜேபிக்காரர் சொல்கிறாரு, இந்த வயசில் நீங்களே இவ்வளோ அழகாக இருக்கிறப்போ அந்த பொண்ணு எப்படி அழகாக இருந்திருக்குங்க? இதெல்லாம் யாராவது பேசுவாங்களா அப்படி? அந்த அம்மாவை உண்மையிலே நேராக யாராவது பார்க்குறாங்கன்னா அந்த அம்மாவை பார்த்தா நம்ம கண்ணு கலங்கும். ஐயோ உங்கள் அம்மா இந்த இந்த பொண்ணோட பிள்ளை தான் செத்து போச்சு, இந்த அம்மாவோட பிள்ளை தான் செத்து போச்சுன்னு கண்ணு கலங்குமா இல்லையா? நம்ம பேசலைனாலும் அந்த முகத்தை கண்ணு தானே சொல்லும் நம்ம வருத்தமாக இருக்கமா இல்லையான்னு. அது பெண்ணு வந்து ஒரு ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு பொருட்டே கிடையாது. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டே கிடையாது. இது இல்லாட்டி இன்னொன்று, இந்த பொண்ணு போச்சுன்னா இன்னொரு பொண்ணு. அது அந்த சிந்தனை வந்து பெரியாருக்கு இருந்திருக்கு. என்ன பெண்களை மதிக்கணும், இவர் என்னத்தை மதிச்சாருன்னு கேளுங்க. அவரை ரஷ்யாவுக்கு போனாங்க இங்கே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சோடி செருப்பு வாங்கி தரல அவர். ஒரு ஆம்பளைங்க போகிற செருப்பையாவது வாங்கி கொடுக்க வேண்டியதானே? என் லேடி செருப்பு தான் போடுன்னு யாராவது சொன்னாங்களா? ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இது ஃபேன்ஸ் தமிழச்சி என்ன பேசினாலும் என்னால் வந்து சரி அது பேசுகிற நியாயம் இருக்குது. ஆனால் பெரியாரை பற்றி மட்டும் புகழ்ந்து பேசினா அப்படி கட்டுப்பாக இருக்கு எனக்கு. அவர் செஞ்ச வேலையும் ஏன் ஒரு ஆண் உதவியாளர் வச்சுக்கிட்டு உதவிக்கு வச்சுட்டு போயிருக்கலாம்ல?